ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பப்ளி சமையல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் பப்ளி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தந்தூரி சிக்கன், அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட வீட்டில் இருக்கக்கூடிய தோசை தவா அண்ட் பேனை வச்சு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் தந்தூரிக்கு இந்த மாதிரி 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். உங்களால் எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டிங்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட மசாலெல்லாம் இதில் இறங்கி நம்ம தந்தூரிக்கு நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நான் 2 லெக் பீஸையும் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தந்தூரிக்கு மசால் ரெடி பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். நல்ல கெட்டியான கர்டை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதையும் இதில் ஆட் பண்ணி இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். நான் நார்மல் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன், அதான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தந்தூரிக்கு கலர் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தந்தூரி மசால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ணியிருக்கிற சிக்கன் பீசஸ் கட்டிங்ஸ் போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ளேயெல்லாம் நல்லா படுற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தந்தூரி மசால் உள்ளே இறங்கி நம்மளுக்கு தந்தூரிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதே மாதிரி 2 லெக் பீஸையும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு லெக் பீஸ்லேயும் இதே போல் மசால் தடவி அதையும் இதுக்கு மேலே தான் வைக்கணும். ஒரு லெக் பீஸ்க்கு மேலே இன்னொரு லெக் பீஸ் வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு மசாலா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இறங்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற மசாலா எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ இது 2ஐயும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 6 to 8 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக 8 hours ஆயிடுச்சு. நம்ம தந்தூரி சூப்பராக மேரினேட் ஆயிடுச்சு. இதில் நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல மசால், தந்தூரி மசால், அதையும் இதுக்கு மேலே நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மேலால் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ அந்த சிக்கன் பீஸை ஆட் பண்ணுறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கேஸை சிம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சிக்கனை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி லெக் பீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மூவ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். இப்படியே மூவ் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போது கரெக்டாக ஒரு 1 minute வெந்ததுக்கப்புறம் இந்த லெக் பீஸை நம்ம திருப்பி போடலாம். அதே மாதிரி திருப்பி போட்டும் லைட்டாக மூவ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 1 minute ஒன்ஸ் இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேஸை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சிக்கன் சீக்கிரம் கரிஞ்சிரும், அதே மாதிரி உள்ளே வேகாது. இந்த மாதிரி சிம்மில் வச்சு பண்ணும்போது நம்ம சிக்கன் பீஸ் நல்லா வெந்துடும். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லெக் பீஸை பேன்லேயும் இன்னொரு லெக் பீஸையும் தோசை தவாலையும் ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு ஃப்ரை ஆகும். அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம தந்தூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு பிளேட்டுக்கு மூவ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு தந்தூரி பீஸை நம்ம தோசை தவாவில் ஃப்ரை பண்ண போகிறோம். தோசை தவாவில் அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கேஸை சிம் பண்ணிவிட்டு அதில் நான் இந்த பீஸை ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா மசாலா அடியில் பிடிச்சிக்கும். இதே போல் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஒரு 1 minute வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பீஸை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டுட்டோம். பாருங்கள், அதே மாதிரி நம்ம லைட்டாக மூவ் பண்ணி விடணும். மூவ் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். சேம் அதே மாதிரி ஒரு 1 minute ஒன்ஸ் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தந்தூரி சிக்கனுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த தந்தூரி மசாலாவும் அதே போல் தந்தூரியை மேரினேட் பண்ண டைமும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிடைக்கும்.
6 to 8 hours கண்டிப்பாக நீங்கள் இந்த தந்தூரியை ஊற வச்சு தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நம்ம தந்தூரி சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்குங்கிறது நல்லா தெரியுது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனாலும் நம்ம பொறுமையாக செஞ்சோம் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம தந்தூரி சிக்கன் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இதை ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 minutes ஆகும். பட் கேஸை மட்டும் ஹையில் வச்சுக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பிளேட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். நம்ம தந்தூரிக்கு இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சின்ன பீஸ் சார்கோல் எடுத்து அதை கேஸில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து ஒரு குட்டி பவுலுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஃப்ரை பண்ண தந்தூரி பீஸை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம 2 தந்தூரி பீஸும் ஒரே மாதிரி தான் ஃப்ரை ஆகிருக்கு. பேனில் பண்ணதும் தோசை தவாவில் பண்ணதும். இப்போ இதுக்கு நடுவில் நான் அந்த சார்கோல் பவுலை வச்சு இதில் 1 tablespoon நான் கீயை ஆட் பண்ண போகிறேன். அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். அப்படியே நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அந்த ஃப்ளேவர் இந்த தந்தூரியில் இறங்கி நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.